இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட நம்ம பிரேயர் செஷன்ல நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், அந்த அதாவது இருதயத்தை குறித்து, அந்த விதைக்கப்படுகிறவனுடைய ஓமையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்ம அந்த இருதயம், அது முள்ளுள்ள நிலம் எப்படி இருக்கும், வழியருகே விதைக்கப்பட்ட அந்த நிலம் எப்படி இருக்கும், கற்பாறையான நிலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஆழமாய் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதன் முடிவு பகுதியாய் நல்ல நிலம், இருதயமாகிய அந்த நல்ல நிலம், நல்ல நிலமாகிய இருதயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை, விழுந்த வார்த்தை மாத்திரமே 100 மடங்கு பலன் தரக்கூடியதாய் இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்போ 4 வகையான நிலங்கள். வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதை பறவைகள் கொத்தி போகிறது. அது சாத்தான் விதைத்த வார்த்தைய உடனடியா எடுத்துட்டு போகிற அப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது தான் வழியருகே இருக்கக்கூடிய அந்த நிலம். அடுத்ததா நம்ம பார்த்தது கற்பாறை, ராக்கி கிரவுண்ட். இந்த இந்த நிலம் எப்படி இருக்கும்னா, வெளியில மேலாப்புல கொஞ்சம் மணலா இருக்குது. ஆனா உள்ள கற்பாறையாய் ஹார்டா இருக்கிறதுனால, இந்த விதைக்கப்பட்ட வார்த்தை உள்ள போய் வேர் விடாதபடியினால், அந்த வெயில் வந்த உடனே அந்த செடி எப்படி தீர்ந்து போகுதோ, அதே போல வார்த்தையும், நம்ம விதைக்கப்பட்ட வார்த்தை அது பலனில்லாமல் போகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா முள்ளுள்ள நிலம். கவலை, உலகத்தின் இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது எல்லாம் என்ன செய்து அந்த முள்ளுள்ள களைகளாய் அது நல்ல அது இடம் நல்ல நிலம்தான். ஆனா அதுல களைகளும் சேர்ந்து முளைக்கிறபடியினால அந்த செடி, அத விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த மற்ற காரியங்கள், பயம், கவலை, அதாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் சேர்ந்து அது நெருக்கி போடுறதுனால விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் பலன் தராமல் போகிறதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம் இருதயம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், விரும்புகிறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கணும். எந்த ஸ்டேட்ல நம்ம இருதயம் இருந்ததுன்னா, இத்தனை நாள் நம்ம எத்தனையோ சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவோ வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கு, இது அத்தனையும் பலன் தரணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்பொழுது நல்ல நிலமாக மாறுகிறதோ அப்போ அந்த வார்த்தை நிச்சயமாய் நமக்கு பலன் தரக்கூடியதாய் இருக்கும். அப்போ இன்னைக்கு வாசிக்கலாம் மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும். ஃபர்ஸ்ட் நல்ல நிலம், ஹார்ட் நல்ல நிலமா இருக்குதுங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, முதல்ல வசனத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். அந்த கேட்ட வசனத்தை உணர்கிறவர்களாய், அது அண்டர்ஸ்டாண்டிங்ல, டீப் அந்த ஹார்ட்ல அந்த வார்த்தையை குறித்ததான அந்த ஆழமான புரிந்து கொள்ளுதலும், அதை உணர்வுல அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள்தான் நல்ல நிலமாய் அந்த இருதயம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனையோ வசனத்தை கேட்கிறோம். ஆமா, இந்த வசனம் இந்த சொல்லுது, இந்த வசனம் இந்த சொல்லுது, மனப்பாடமா எத்தனையோ வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை நம்ம உணரவில்லை என்றால் நம்ம இருதயம் நல்ல நிலமாய் இருக்க முடியாது. இந்த வார்த்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாரு, இதை தந்துட்டாரு, இதை இவங்க மூலமா என்கிட்ட பேசிட்டாரு, இந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல இருந்ததுன்னா அந்த வார்த்தையினால் நமக்கு பிரயோஜனமே இல்லை. எப்போ உணர்வுல, ஆமா வார்த்தை இப்படிலாம் சொல்லுது, இதுதானே நிஜம், இததானே நான் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்போ இருதயம் அத உணர்வுகள்ல ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதுதான் நல்ல நிலமாய் அது இருக்கிறது. அந்த இருதயத்துல விதைக்கப்படுகிற வார்த்தைகள் அது நிச்சயம் 100 மடங்கு பலன் தரும்.
அப்ப இந்த இந்த ஹார்ட் எப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கும். இத புரிந்து கொண்டு இதை உணர்கிற ஒரு ஆவியை இந்த மக்கள், இந்த நல்ல நிலமாகிய இருதயத்தை பெற்ற மக்கள், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஸ்பிரிட் அதை ரிசீவ் பண்ணி அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வசனத்தை. இன்னைக்கு இந்த ஃபீல்ல வராத எந்த வார்த்தையும் நமக்கு பலன் தந்திருக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா பல பேர் பல பலவீனங்களை மேற்கொண்டிருப்பீங்க. இந்த ஏன் எந்த சூழ்நிலையில நீங்க அதை மேற்கொண்டிருப்பீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு, நீங்க இருதயத்துல விசுவாசிச்சு நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த பலவீனம் உங்களை விட்டு போயிருக்கும். அப்போ எந்த வார்த்தையை எல்லாம் நம்ம உணர்வுகள்ல நம்ம பார்க்கிறோமோ, உணர்வுகள்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம உணர்வாய் அந்த வார்த்தைகள் மாறுகிறதோ, கேட்கிறதை உணர்கிறவர்களாய், வார்த்தையை கேட்க மாத்திரம் இல்ல, அதை உணர்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை என்ன செய்து பலன் தருது. இப்ப பல வார்த்தைகள் நம்ம உணர்வுல இல்லாம மைண்ட்ல இருக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இத முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இப்படிப்பட்ட நல்ல நிலமாகிய இருதயத்தை உடையவர்கள் இவங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது நம்ம இருதயம் நல்ல நிலமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இயேசு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருவேளை இது நம்ம பலனால முடியாது. ஆனா நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை நம்ம அறிந்தோம்னா நிச்சயமாய் நம்மை எதிர்க்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய ஏதோ அவங்க புரிந்து கொள்ளுதலினால் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை மன்னிக்க முதலாவது நமக்கு முடியும். இப்படிப்பட்ட இருதயம், இந்த ஆவியின் கனிகள் நிறைந்த இருதயம் தான் நல்ல இருதயம். இந்த ஆத்துமா எப்பொழுதுமே படபடப்புக்குள்ள இருந்ததுன்னா, இந்த ஆத்துமாவுல நம்ம சோல்ல, நம்ம ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ண வார்த்தைய நம்ம சோலுக்கு கொண்டே வர முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு எங்க எதுக்கு இளைப்பாறுதல் தர்றாரு? நம்ம எதுக்கெல்லாமோ இளைப்பாறுதல் தர்றாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் எதுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ ஏன்ட்ட வா, உனக்கு இளைப்பாறுதலை நான் தர்றேன். நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னா அவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அந்த ரெஸ்ட்ஃபுல் ஹார்ட்ல தான் விதைக்கப்படுகிற வார்த்தைகள் அது 100 மடங்கு பலன் தருகிறதா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இயேசுவையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக தான் அவருடைய இருதயம் கலங்குனதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அவருடைய இருதயம் எந்த இடத்திலையும் கலங்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அவர் பிதாவின் இடத்துல எதை கற்றுக்கொண்டாரோ அதைதான், அப்படித்தான் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். பிதாவினுடைய அன்பை ஆழமாய் அவர் அறிந்திருந்தார். அதனால எந்த சூழ்நிலையிலையும் அவர் பயப்படவோ கலங்கவோ இல்லை. அதனாலதான் தேவனுடைய வல்லமையையும் வார்த்தையையும் அவர் எல்லா இடத்திலையும் அவர் பேசி சத்துருவை ஜெயிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன தாட் வந்த உடனே, இல்ல எதிராய் ஒரு வார்த்தைகள் நமக்கு எதிராய் சொல்லப்பட்ட உடனேயே நம்ம சோர்ந்து போகிறோம். அங்க இயேசுவுக்கு எதிரா அத்தனை டெம்டேஷனை சத்துரு கொண்டு வர்றான். ஒண்ணுல கூட அவர் அசரவே இல்லை. இப்படி எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிற வார்த்தைய பேசியே அவனை ஜெயிக்கிற இருதயத்தை இயேசு கொண்டிருந்தார். ஏன்னா அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதல்ல இருக்குது. ஏன்னா அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இருதயத்தை அவர் பெற்றிருந்தார்.
அங்க சொல்றாரு, அதாவது நான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதுமாய் நான் என்ன, இந்த இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். அந்த என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க, என்ன பார்த்து பேசுறாங்களே, இது எல்லாமே நமக்கு செல்ஃப் பிரைடு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ பின்பற்றணும்னா இந்த நானை விட்டுரு. அத நானை விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வந்து நீ எதையாவது இழந்திருப்பனா இம்மையிலயும் மறுமையிலயும் உனக்கு 100 மடங்கு பலன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இந்த நான் அப்படிங்கிறத விட்டுட்டோம்னா போதும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியவைகளா இருக்கும். அப்போ இந்த இருதயத்தை, இந்த 4 இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆத்துமாவுல இளைப்பாறுதல்ல இருக்கும்போதுதான் தேவன் மூலமாய் நம்ம எத்தனையோ நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். இந்த விதைக்கப்படுகின்ற இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு அது பலன் தருகிறதா இருக்கும். வாசிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்க? அடுத்த அந்த 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். அப்போ நம்ம இருதயம் கடினமாய் இருக்குது அப்படின்னா அங்க அன்பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாத. இந்த அவ்விசுவாசம் உனக்கு தேவையில்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ இந்த நல்ல நிலமாகிய இருதயத்துல என்ன இருக்காது? அவ்விசுவாசம் இருக்காது. அந்த இருதயம் அவ்விசுவாசம் இருந்தா அந்த இருதயம் நிச்சயமாய் கடினமாதான் இருக்கும். எல்லாத்தையும் குறிச்சு புலம்பிட்டே இருப்போம், எல்லாத்தையும் குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எப்பவுமே நம்ம ஹார்ட் எப்படி இருக்காது? ரெஸ்ட்ல இருக்காது. இந்த ரெஸ்ட்ல இல்லாத இருதயம் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணாலும் அந்த அந்த வார்த்தைய உணர்கிறவர்களாய் அவர்கள் இருக்க முடியாது. இத நல்லா இன்றைக்கு அறிந்து கொள்ளணும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நானும் நல்ல இருதயம் உள்ள நிலமாய், என்னுடைய ஹார்ட் நல்ல இருதயமாய், நல்ல நிலமாய் அது மாறணும்னு நான் விரும்புறேன். இந்த குவாலிட்டிஸ் எனக்குள்ள நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புறேன். இங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்ம இருதயம் அதை தேவன் நமக்காக அதை நல்ல நிலமாக நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய இருதயத்தை அவர் நல்ல நிலமாக மாற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்ப இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம இருதயத்தை நம்ம எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பிசாசுக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுத்தோம்னா நம்ம இருதயம் என்னவா மாறுகிறது? கல்லான இருதயமாய் மாறுகிறது. அப்ப எப்படி இடம் கொடுக்கிறோம்? அதுக்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இந்த எரிச்சல் தணியலன்னா
நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த பிசாசுக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுத்தோம்னா நம்ம இருதயம் அது கல்லான இருதயமா இருக்கும். விதைக்கப்பட்ட எந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில மணிக்கணக்கா ஜெபம் பண்ணலாம், நாள் கணக்கா ஃபாஸ்டிங் இருக்கலாம், அதனால் பிரயோஜனம் இருக்காது. இதை யாரு கற்றுக் கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்றாரு, பிள்ளை மாதிரி நினைச்சு சொல்றாரு, எப்பா நீ இத என்ன செய்யாத, சூரிய எரிச்சல உன் மனதுல வைக்காத. நீ எரிச்சல வச்சனா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. உன் இருதயத்துல அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உணர முடியாத இடத்துக்குள்ள நீ கடந்து சென்று விடுவாய். அப்படிங்கிறதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்குது. வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்தது வாசிச்சேன். நன்றி. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அழகா பவுல் எழுதியிருக்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த பிசாசு என்ன செய்யறான்? நம்ம இருதயத்துல கசப்ப விதைக்கிறான். அதாவது அதுல சொல்லியிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்ம பேசுற வார்த்தையே எப்படி இருக்கணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம வாயிலிருந்து புறப்படுறதே மத்தவங்களை பில் பண்ற வார்த்தை தான் புறப்படணுமா. அடுத்ததா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துறோம்? சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் எனிமி நம்ம இருதயத்துல பிளான் பண்ணிட்டான், விதைச்சிட்டான் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி நல்ல நிலமா இருக்க முடியும்? இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே நமக்கு பலன் தரும்னு பாக்குறோம். இப்படிப்பட்ட இந்த சத்ரு பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு விதைத்த இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், வைராகியம், தூஷணம், கூக்குரல் இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா நம்ம இருதயத்துல எந்த வார்த்தை விதைக்கப்பட்டாலும் எத்தனை மணிக்கணக்கா வார்த்தைகளை கேட்கலாம், மணிக்கணக்கா பிரசங்கங்கள் கேட்கலாம், மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், மணிக்கணக்கா ஃபாஸ்டிங் இருக்கலாம், நாள் கணக்குல ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதனால் என்ன இருக்காது? பிரயோஜனம் இருக்காது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிற வார்த்தை நமக்கு பலன் தரும்னு நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. இதை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும். நம்ம பார்த்தோம், நம்ம ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வரணும். ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வர்றதுக்கு நமக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் தேவை. இந்த நேச்சர் நமக்கு இருக்கும்போது இது நம்முடைய பலத்தினால முடியாது. ஆனா ஆவியானவருடைய பலத்தினால் நிச்சயம் இந்த இடத்துக்கு வர முடியும். அதற்கு முன்னோடியா நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாய் மாம்ச சாயலாதான் இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த ஹார்ட் அவர் பெற்றிருந்தாருன்னா ஏன் நம்மளால முடியாது? நிச்சயமாய் நம்மால முடியுங்கிறதுனாலதான் அவர் அந்த ஓமையே அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ பரிசுத்தாவியானவருடைய துணையோடு கூட நம்ம அந்த இன்டிமசில அவரு கூட இருக்கிற உறவுல நம்ம ஐக்கியப்பட என்ன ஆகும்? இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எந்த நபர்களுடைய வார்த்தைகளும் உலக சூழ்நிலைகளும் எதுவும் நமக்கு பெருசா தெரியாது. அந்த அன்பை நம்ம பெருசா பார்க்க மற்றவங்களை மன்னிக்கிறது நமக்கு லகுவா இருக்கும். வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அவர் எப்படி மன்னித்திருக்கிறார்? எபிரேயர் 8ல பார்க்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினைப்பதில்லை. அப்போ இன்னைக்கு நமக்கு எதிராய் தீங்கு இழைத்தவர்களை அவங்க செய்த செயல்களை நம்ம நினைக்கவே மாட்டோங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வந்துருச்சுன்னா அதுதான் ஹையர் லெவலுக்கு நம்ம வந்துட்டோங்கிறத அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஐயோ இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி இவங்க அப்படி இருக்கிறதுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு மற்றவர்களையே நாம் குற்றம் சாட்டி கொண்டிருப்போம் என்றால் இன்னும் நம்ம இருதயம் நல்ல நிலமாய் மாற நாம் இடம் கொடுக்கல. அந்த களைகளை நம்ம பிடுங்கி போடல. பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம், மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இயேசு சொல்றாரு, நித்திரை பண்ணும்போது சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். தூங்கும்போது என்ன செய்யறான்? இருதயத்துல பிசாசானவன் களைகளை விதைக்கிறான். அது என்ன தூக்கம்? நம்ம காலையில மெடிடேஷனுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வசனத்தை நேற்று தியானித்தோம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த தூக்கம், அங்க இயேசு சொல்றாரு, தூங்கும் போது அவன் களைகளை விதைச்சிட்டு போறான். இங்க சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்படின்னா நம்ம லிட்டரலா நைட்டு படுத்து தூங்குறத சொல்லல. நம்ம எப்பொழுது நம்ம 5 சென்சஸ்ல நம்ம வாழ்றோமோ அப்பதான் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அந்த பிசாசு களைகளை விதைக்கிறான். இது புரியுதா எல்லாருக்கும் நான் சொல்றது? அதாவது நம்ம தூக்கம் அப்படின்னா லிட்ரலா நம்ம நைட்டு படுத்து தூங்குற தூக்கத்தை சொல்லல. நம்ம ஐம்புலன்கள்ல மனுஷனை போல நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் மரித்த நிலைமையில, தூங்குகிற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலகத்துல இருக்கிற மனுஷன் எப்படி வாழ்றான்? சூழ்நிலைய பாக்குறான், கிளைமேட்டை பாக்குறான், சிம்டம்ஸ பாக்குறான், இப்படி சுத்தி இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை பார்க்கிறான், தன்னுடைய எண்ணங்கள்ல வருகிற நெகட்டிவான காரியங்களை பார்க்கிறான். இதுதான் தூங்குகிற நிலை. இந்த தூங்கிட்டு இருக்கிறப்போ அவன் என்ன செய்யறான்? பல கலைகளை பத்தியா, உன்னைய பார்த்து இப்படி அவங்க முறைச்சிட்டு போறாங்க, இப்படி உன்னைய பார்த்து பேசிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம விழித்திருக்கிற ஆத்துமாவில விழித்திருக்காத ஒரு நிலை, நம்ம யாருன்னு நம்ம அறிந்து கொள்ளாத இடத்துல நம்ம தூங்கி கொண்டிருக்கிற நிலை, அந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவன் என்ன செய்யறான்? களைகளை விதைக்கிறான். இந்த களைய விதைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா, சிம்டம் இப்படிதானே இருக்கு, ரிப்போர்ட் இப்படித்தானே சொல்லுது அப்படின்னு நம்ம இந்த ஐம்புலன்கள் பார்க்கிறது, கேட்கிறது, நம்ம முகர்ந்து பார்க்கிறது, நம்ம ஃபீல் பண்றது, நம்ம சரீரத்துல இருந்து நம்ம பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், உணர்கிற காரியங்கள், நம்முடைய எண்ணங்களிலே தோன்றுகிற காரியங்கள், இதெல்லாம் இத அதிகமா நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் அவன் பல களைகளை விதைத்து
நமக்கு அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையே நம்ம மைண்டுக்கு வராத அளவுக்கு அந்த களைகள் என்ன செஞ்சிருது? அவருடைய வார்த்தையை நெருக்கி போடுகிறது. அவன் 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 இந்த பிசாசு என்ன செய்யறான்னா, அந்த எங்கெல்லாம் வாசல் தனக்கு திறந்து வச்சிருக்காங்கன்னு பாக்குறான். அவன் தூங்கிட்டு இருக்கிற டைம் கரெக்டா அவன் என்ன செய்யறான்? உள்ள வந்துடுறான். தூங்குற டைம்னா நம்ம 5 சென்சஸ்ல நம்ம வாழ்ற அந்த நேரம். அதுதான் அவனுக்கு வாசல் திறந்து கொடுக்கிற நேரம். அந்த நேரத்துல கோபத்தை விதைச்சிடுறான், சந்தேகத்தை விதைக்கிறான், பெருமைய விதைக்கிறான், பொறாமைய விதைக்கிறான், மன்னியாமையை விதைக்கிறான், இச்சையை விதைக்கிறான், பயத்தை விதைக்கிறான். இதை எல்லாமே ஒரு ஒரு சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள யாரும் உள்ள புகுற முடியாது. இன்னைக்கு இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்னா, நம்மளே அந்த வேலிய கொஞ்சம் திறந்து கொடுக்கிறோம். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தூங்குறோம், ஐம்புலன்கள்ல வேலை செய்யறோம், ஐம்புலன்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மனுஷனை போல நம்ம வாழ்ந்து மனுஷனை போல சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னாலே நம்ம அவனுக்கு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறோம். அவனுக்கு வாசலை திறந்து கொடுத்துட்டு, ஐயோ இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, கவலை, பயம், சோர்வு, பலவீனம், கவலைப்பட்டு கவலைப்பட்டே வியாதி, கவலைப்பட்டு கவலைப்பட்டே எத்தனையோ நம்ம உடம்புல அத்தனை வியாதிகளுக்கும் அத்தனை பலவீனங்களுக்கும் அது ரூட் என்னன்னு பார்த்தா பயம். இது எல்லாமே நம்முடைய ஆத்துமா விழிப்படையாத நிலையில இருக்கும்போது, நம்ம தூங்கி கொண்டிருக்கிற நிலையில தான் அவன் என்ன செய்வான்? சிலருக்கெல்லாம் வசனத்தை வச்சே அவன் களைய விதைப்பான். வசனம் இப்படி சொல்லுது பாத்தியா, அதனால உனக்கு இப்படி வரும் அப்படின்னு கூட சிலருக்கு களைகளை விதைப்பான். நீங்க டிசர்ன் பண்ண தெரியலன்னா, நீங்க அந்த வசனத்தை வச்சே சிலர் பயந்து சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில ரிசீவ் பண்ணிருப்போம். உன்னை நல்லா புரியணும். சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதன் மேல் எல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர் தரித்திரத்தை சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார். அவர் எல்லா விதமான சாபங்களை, பாவங்களை அவர் சுமந்துட்டாருன்னா இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வர்றதுக்கு பேர் தான் அது நல்ல நிலம். மாறா சில நேரம் வசனத்தை வச்சே அவன் நம்மள டிசப்ஷனுக்குள்ள கொண்டு போவான். அவன் எப்படி இயேசு கிட்ட எப்படி வந்தான்? வசனத்தை வச்சுதான் வந்தான். இப்படி சொல்லி இருக்குதுல்ல, இப்படி சொல்லி இருக்கிறாரே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தாழ குதியும், ஏனெனில் அவர் வழிகளிலெல்லாம் உனக்கு ஆக்கும்படி உனக்காக தூதரில் கட்டளையிடுவார்னு சொல்லி இருக்கிறாரே. அப்போ வசனத்தை வச்சு கூட அவன் என்ன செய்வான்? டிசப்ஷனுக்குள்ள, நம்மளை ஏமாற்றத்துக்குள்ள அவன் கொண்டு வருவான், வஞ்சிப்பான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நாம் இத்தனை காலம் அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். சிலர்லாம் ரொம்ப ரொம்ப நாட்களா அந்த சத்தியத்தை கேக்குறீங்க. எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது பொய்ங்கிறத நம்ம டிசர்ன் பண்ணணும். இத டிசர்ன் பண்ணலன்னா நம்ம பயத்துக்கு இடம் கொடுப்போம். அவன் அவன் வேலை என்னன்னா, நம்ம பயமுறுத்தி அந்த பயத்தை பயன்படுத்தி அவன் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவன் என்ன செய்வான்? நம்ம குடும்பங்கள்ல அவன் செயல்படுத்துவான். அப்ப இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல கொஞ்சம் அசந்துட்டோம்னா போதும், கொஞ்சம் ஐம்புலன்களுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா போதும், அங்க உள்ள அவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருவான். இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் தேவனை சார்ந்திருக்கவே மாட்டார்கள். அவங்களால தேவனை முழுமையுமா நம்பவே முடியாது. எல்லாத்துலயும் தன்னுடைய பலத்தை அவங்க பேசிதான் சாதிக்கணும், நாங்க செஞ்சுதான் எதையாவது பண்ணணும்னு இவங்க முயற்சியிலேயே பண்ணி 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 சோர்ந்து போயிருவாங்க, பலவீனம் ஆயிருவாங்க, தோற்று போய்கொண்டே இருப்பார்கள். ஒரு என்ன பிரச்சனையா, இதை நான் என் அப்பாட்ட கொடுப்பேன், அப்பா டீல் பண்ணிக்கிடுவாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ஹார்ட் வராது. அப்படி ஹார்ட் வந்துருச்சுன்னா அது நல்ல நிலம். அந்த நல்ல நிலமாய்தான் நாம் இருக்க, நல்ல நிலமுள்ள இருதயமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. இன்னைக்கு இது ராஜ்யத்தின் புத்திரராய் நாம் இருக்கிறோம்.
தேவ புத்திரர்களாய், தேவ குமாரர்களாய், குமாரத்திகளாய் நாம இருக்கிறோம்னா நம்ம ஹார்ட் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, என் தேவன் எவ்வளவு பெரியவர். 2 நாளா நம்ம மெடிடேஷன்ல பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது இவ்வளவுதானா, இது என் அப்பாக்கு லேசான காரியம், இதை நான் அவர்கிட்ட கொடுப்பேன், அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எதை பற்றியும் நாம் கவலைப்படாத இடத்துக்கு முதல்ல நம்ம வருவோம். அந்த நம்முடைய இருதயம் அவரை அந்த அளவுக்கு ஆழமாய் நம்ப ஆரம்பிக்கும். இந்த தூங்குகிற இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? எழும்பணுமா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. நம்ம அப்பதான் பிரகாசிக்கவே முடியும். நம்ம ஐம்புலன்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த பூமிக்கு பலன் இல்லை. நம்ம வெளிச்சமா மாறணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். We are the light of the world. நம்ம தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சோம்னா, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம கான்சியஸ்னஸ்ல, நம்ம ஆழ் மனதுல, நம்ம ஆத்துமாவுல விழிப்படையணும். நான் யார்? நான் இந்த உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளை. நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் குற்றமற்றவள். என் தேவன் எப்பொழுதும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்போ என் கூட இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் பெரியவர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி உணர்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வந்துருச்சுன்னா நம்ம அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இல்ல, இன்னும் அது அப்படி, இது இப்படி, இது நடக்கல, அது நடக்கல, அந்த காரியம் இப்படி இருக்கு, இது என்னைக்கு நடக்கும், இப்படியே எதையாவது யோசிச்சுட்டு 5 சென்சஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம இருதயத்துல இளைப்பாறுதலும் இருக்காது. நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம உணரவும் முடியாது. அதனால் நாம் பலனையும் பார்க்க முடியாது. அப்போ இது நல்லா நம்ம பார்த்தோம். அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கவும் நம்ம தான் இடம், வேலிய நம்ம திறந்து வச்சாதான் அவன் உள்ள வர முடியும். அந்த வேலியை எப்ப திறந்து வைக்கிறோம்னா தூங்கும் போது. 5 சென்சஸ்ல நம்ம வாழும்போது நம்ம தூங்குறோம். அந்த நேரத்துலதான் அவன் என்ன செய்யறான்? உள்ள நுழையிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4, 6வது 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பல நேரம் இந்த வசனத்தை நம்ம தியானிச்சாச்சு. ஆண்டவர் எங்கேயாவது எதையாவது குறிச்சு கவலைப்படுன்னு சொல்றாரா? எங்கேயுமே நம்ம பார்க்க முடியும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக அது கவலைப்படும். உங்களுக்கு அந்த கவலை தேவையில்ல. நீ என்னை ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைங்கிறத பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த தெரியப்படுத்துற காரம், அதாவது அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுக்காக நம்ம தெரியப்படுத்தணுங்கிறது இல்ல. இதை என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஸ்தோத்திர ஜெபம்தான் இங்க பவுல் செய்ய சொல்றாரு. எப்படி செய்யணும்? அப்பா, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, நான் இதை உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க இதை எனக்கு அழகா, நீங்க எனக்காக இத நேர்த்தியா இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ணி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நம்ம செய்யும் போது நம்ம இருதயம் எப்படி வருதா, எப்படி மாறுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இது ஏதோ தேவனுக்காக நம்ம இந்த தேவைகளை சொல்லி ஏதோ ஜெபிக்கிறது இல்ல. இது நம்முடைய இருதயம் காக்கப்படும்படியாய். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்க இருக்குதான்? இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுதான்.
அப்போ இதுல நல்லா நம்ம புரியணும், இந்த சமாதானம் ஒரு வேலி மாதிரி நம்ம இருதயத்தை காத்து கொள்ளுகிறதா இருக்குது. இந்த சமாதானம் நம்ம இருதயத்தை சுற்றிலும் இருக்கும் பொழுது, இங்க எனிமி என்ன செய்ய முடியாது? சத்ருவானவன் பயத்தையோ குழப்பத்தையோ விதைக்கவே முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க அத பிராக்டிகலா நம்ம ஒவ்வொருத்தரும் அத செய்யணும். ஒரு சின்ன ஒரு தாட் வருது, ஐயோ இது எப்படி இருக்கும்? உடனடியா அத அப்பாட்ட ரிலீஸ் பண்ணிரணும். அப்பா இத குறிச்சு நான் இப்படி திங்க் பண்றேன். இது எனக்கு தேவையில்ல. நான் உங்கள்ட்ட குடுக்குறேன்ப்பா. நீங்க அத பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு அத அழகா நீங்க எனக்கு செஞ்சு முடிக்க போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட அவருக்கு நன்றி சொல்லிட்டு அத பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். அந்த காரியத்துல தேவன் அற்புதமாய் ஒரு பதிலை உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த சமாதானம் தான் இந்த கார்டன் நம்ம இருதயமாகிய தோட்டத்தை சுற்றிலும் இருக்கிற வேலியாக இருக்குது. இந்த சமாதானம் இல்லன்னா நம்ம பிசாசுக்கு ஏதோ ஒரு வகையில உள்ள இடம் கொடுத்துருக்கோம். இடம் கொடுத்ததுனால சரீரத்துல சிலருக்குலாம் சில ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், எத்தனையோ பிரச்சனைகள். இதெல்லாம் இந்த பிட்டர்னஸ், இந்த இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு பலவீனத்துக்கும் பின்னாடியும் கவலை, இது எல்லாத்தினுடைய காரியம் தான் சரீரத்துல பலவீனங்களாய் வெளிப்படுது. அப்போ இன்னைக்கு நம்ம இருதயம் நல்ல நிலமா மாறிட்டா போதும். நம்ம சரீரம் அது நிச்சயமாய் நம்ம கவலை இல்லாம, பயம் சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம மேற்கொண்டா கூட அத உடனடியா ஆண்டவர்ட்ட கொண்டு நம்ம கொடுக்கும்போது, அங்க ஒரு பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7, 8. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது, 8வது வசனங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே போதும் ஆன்ட்டி. உங்கள் அ ம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கான்ஸ்டன்டா அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற மனிதனை சத்துரு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற மனிதர்களாய் நாம் இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு அவருக்கு கீழ்ப்படியாத பகுதிகள், நீங்க நம்ம மத்த காஸ்பல்ல பார்க்கிறோம், நம்ம நிருபங்கள்ல பார்க்கிறோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். எந்த மனிதன் அவருடைய பிரசன்ஸ்ல அங்க இன்டிமசிலேயே இருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதனிடத்திலயும் பிசாசு செயல்பட முடியாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அவங்க லிட்டரலா போய் நான் உன்னை எதிர்க்கிறோம், அப்படி பேசுறோம், இப்படி இதெல்லாம் செய்யவே வேண்டாம். அந்த பிரசன்ஸ்ல இருந்தாலே போதும். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு சப்மிட் பண்றோம், அந்த அளவுக்கு நம்ம இருதயம் நல்ல நிலமாய் மாறுகிறது. அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கும்போது, அந்த சமாதானம் வேலியை போல இருக்குது. நம்ம தூங்குகிற நிலைய விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். ஏன்னா தூக்கத்துல தான் அவன் பல களைகளை விதைக்கிறான். நம்ம ஐம்புலன்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா, இங்க இருதயத்துல பல களைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த 5 சென்சஸ்ல இருந்து வாழுகிற வாழ்க்கையில இருந்து வெளிய வந்து, தேவனை உணர்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வரும்போது, நம் இருதயம் நல்ல நிலமாய் மாறுகிறதை நம்ம பார்க்கலாம். கடைசியா 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த கிராட்டிட்யூட், அதாவது நன்றி நிறைந்த இருதயம் இருக்கிறவர்கள், அந்த இருதயம் எப்பவும் எப்படி இருக்கும்னா, அது அது எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அந்த இருதயம் லைட்டா இருக்கும்.
அது செழிப்பான நிலமா இருக்கும். எப்பவுமே முறுமுறுத்துட்டு புலம்பிட்டு இருக்கிறப்போ அந்த சாயில், அந்த அந்த இருதயமாகி அந்த நிலம் எப்படி ஆயிருது? ஹார்ட் ஆகுது. அது நெகட்டிவிட்டி இருக்கு. ஆனா தேங்க்ஃபுல் ஹார்ட், அதாவது நன்றி நிறைந்த இருதயம், அங்கே சத்துருவினுடைய சத்தத்தை அது கேட்கவே கேட்காது. அவங்க எப்பவும் இந்த இந்த இடத்துல நம்ம ஹார்ட், நம்ம தேங்க்ஃபுல் ஹார்ட்டா நம்ம மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம எப்பவும் சந்தோஷம் நிறைந்தவர்களாக, திருப்தியானவர்களாக நம்ம இருப்போம். பவுல் சொல்றார், நான் எந்த நிலையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. எந்த இடத்துல போனாலும் அவருடைய மன ரம்யத்தை எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட், அவ்வளோ ஜெயில அடிச்சு துவைச்சு போட்ட பிறகும் அவங்களால பாடி துதிக்க முடியுதுன்னா, அங்கே நன்றி நிறைந்த இருதயம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்மளால நன்றி சொல்ல முடியல. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மள தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அன்றாடம் நமக்கு சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, நல்ல கை கால்கள்ல பலன், நல்லா நடக்கிறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாளும் நன்றி சொல்லல. நல்ல உணவு. அப்போ இப்படி தேவன் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா இல்லாத எதையோ ஒண்ண நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி தேவனை விட்டு நம்ம பின்வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, நன்றி நிறைந்த இருதயம். அவருக்கு நன்றி சொல்றதுனால அவருக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம இருதயம் சென்சிட்டிவா மாறுது. தேவனுடைய சத்தத்துக்கு சென்சிட்டிவா மாறுது. இருதயம் நல்ல நிலமா மாறுது. இந்த இருதயம் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த இருதயமா இருக்கும். இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் நமக்கு இந்த நல்ல நிலமாகிய இருதயம் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இந்த நல்ல நிலமாகிய இருதயமாய் நம்ம இருதயம் இருக்கும்போது அங்கே விசுவாசம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம பீஸ் எப்போ நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அங்கே விசுவாசம் இருக்கும், அங்க அன்பு இருக்கும், அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும், அங்கே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வாசிக்கலாம். கடைசி அந்த ஒரு வசனம் மட்டும், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமேல் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் எங்க நடக்குது? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு அங்க வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே எப்படி மாறுதுன்னா கிறிஸ்துவை போல மாறுது. அப்போ அந்த நிலம் நல்ல நிலமா இருக்கிறது. இன்னைக்கு டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன், அந்த மறுரூப மலையில கிறிஸ்து அப்படியே அந்த ஃபுல்லா வெளிச்சமாய் மாறுகிறார். அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணா, உலகத்துல எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு பயங்கர பிரகாசமா இருக்குதாம். சூரியனை போல அவர் பிரகாசித்தாராம். காரணம் என்னன்னா அவர் மைண்ட் ஃபுல்லா ரெனியூவல் ஆயிருந்தது. இன்னைக்கு
நாமும் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் நாம் மாறும்போது, நாமும் வெளிச்சத்தை நம்ம கிட்ட இருந்து லைட் என்ன செய்து மற்றவங்களுக்கு ரேடியேட் ஆகுது. அதனாலதான் ஏசாயா 60 பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த மகிமை எப்ப உதிக்கும்? அந்த மறுரூபம் எண்ணங்கள்ல கிறிஸ்துவை போல இந்த எண்ணம் எனக்குரியது இல்லை, இந்த எண்ணம் தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், நான் இந்த எண்ணத்தை உடையவளா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள நம்ம மறுரூபம் அடையதான் அந்த கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்குது. அப்போ நம்ம பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இந்த இருதயத்தை உடையவங்களுக்கு பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது. அவங்களுக்கு தன்னை மேன்மை பாராட்டணும்னு எந்த இடத்துலயும் விரும்ப மாட்டாங்க. அன்பு அன்பு மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் அவர்கள் மாறி இருப்பார்கள். அப்போ எங்க மறுரூபம் நடக்கணும்னா நம்ம மனதுல, நம்ம எண்ணங்கள்ல. இந்த இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மனுஷனை போல சிந்திக்காம, மனுஷனை போல ஐம்புலன்கள்ல வாழாம, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது நிச்சயம் அந்த ஏசாயா 60 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அது நமக்குரியதாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க ஏதோ நான் பேசுறதுனால நான் எல்லாருமே இங்க ஒண்ணுதான். தேவனுடைய பார்வையில அவர் யாருக்கு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இத கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டி வாசிங்க. ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம மனது மறுரூபமாக மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும் போது ராஜாக்களும் நம்மை தேடி வருகிறார்களாம். 5வது வசனம் வாசிங்க ஆண்டி. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். நம்மளை தேடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமா, ஐயோ உங்கள்ட்ட இருக்கிற ஒளி வெளிச்சம் இது என்னவோ நாங்க இருக்கிற இருளை நீக்கிற வெளிச்சமாதான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை தேடி நீங்க ஒரு கலங்கரை விளக்கமாய், திக்கு தெரியாத திசை தெரியாத மக்களுக்கு தேவன் உங்களை அவர் கலங்கரை விளக்கமாக அவர் மாற்ற விரும்புகிறார். அடுத்ததை நம்ம பார்க்கலாம். 7வது வசனத்துல அந்த கடைசி பாகம் வாசிங்க ஆண்டி. என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு அவருடைய மகிமையின் ஆலயமாய் யார் இருக்கிறார்? நம்ம தான் இருக்கிறோம். இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு நம்ம, அதாவது சொந்த வீடு வைத்திருக்கிறவங்க எல்லாருமே, அவங்க நம்ம வீட்டுல ஏதோ எப்படியும் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றோம். அங்கங்க ஓட்ட உடசல் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி பெயிண்ட் பண்றோம். நம்ம வீடை புதுசா வச்சுக்கிடணும்னு எவ்வளவோ நம்ம முயற்சி பண்றோம். இன்னைக்கு அவர் தங்குகிற ஆலயமாய் நம்முடைய சரீரம் இருக்கும் என்றால், இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு யோசனையை கொடுத்தார். நம்ம சரீரம் ஓட்ட உடசலா இருக்கிறதற்கு அவர் விடுவாரா? அப்போ இத ஃபீல் பண்ணணும். இவ்வளவு பெரிய தேவன் என் சரீரத்துல வாசம் பண்றாருன்னா, அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா, இன்னைக்கு நாம நம்ம வீட்டை அவ்வளவு பராமரிக்கிறோம்னா, நம்ம சரீரம் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கும்னா, அவர் எவ்வளவு தூரம் அதை பாதுகாப்பார்.
நம்ம சரீரத்துல இருக்கிற பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிப்பது எவ்வளவு நிச்சயம். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், இனி நாம் நம்முடையவர்கள் அல்லன்னு வேதம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம ஆழமா டீப்பா போக போக போகதான் இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அடுத்ததா நம்ம வாசிக்கலாம் 15வது வசனம். ஆன்ட்டி 14 வாசிங்க. 14, 15. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதவுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அழகாண்டர் சொல்றாரு, நம்ம மனது மறுரூபப்படும் போது, வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் போது, நம்ம டோட்டலா நம்ம வெளிச்சமாய் மாறும்போது என்ன நடக்குது? நம்மை அசட்டை பண்ணினவர்கள் கூட நம்மள பார்த்து சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய நகரம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன். என்னுடைய லைஃப்ல உண்மையில லிட்ரலா இத நிறைய சம்பவங்கள் மூலமா நான் இப்ப பார்க்கிறேன். நம்மள புறக்கணித்து தள்ளினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள், நம்மள குறித்து அவதூறாய் பேசினவர்கள், அவங்கள பத்தி நம்ம இப்ப நினைக்கல. அவங்களையும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம அவங்கள பத்தின தாட்ஸே நமக்கு இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நம்மள அந்த பக்குவத்தை அவர் நமக்கு கொடுக்க கொடுக்க, அவர்கள் நம்மை தேடி வருகிற நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ நிச்சயமா நம்ம வெளிச்சமா மாற 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 நம்ம மனது மறுரூபப்பட நம்மை பார்த்து நம்மை அசட்டை பண்ணினவர்கள் சொல்றாங்களாம், நீ கர்த்தருடைய நகரம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன். நீ அடுத்ததா வார்த்தை சொல்லுது, நீ நெகிழப்பட்டதும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்குமே ஒரு தனிமையின் பாதை, சோசன் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு தனிமையின் பாதை இருக்குது. நம்ம சூழ்நிலையில நாம் தேவனை பற்றி பிடித்து பல காற்றடித்து புயலடித்து எல்லாத்துலயும் அவரை உறுதியா பிடிச்சதுனாலதான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறாரு எப்போ? நம்ம லைட்டா மாறும்போது, நம்ம மனது மறுரூபம் அடைய 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 நம்ம வெளிச்சமாய் மாறும்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியதா இருக்கிறது. அடுத்து 18 வாசிங்க. 18, 19, 20, 21 வரைக்கும், அந்த 22 வரைக்கும் வாசிடலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கவும், நம்ம வெளிச்சமாய் மாறும்போது நமக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ நம்ம இருதயம் மறுரூபமாக அவர் யாரு, அவருக்கு இன்னைக்கு நாம் அவருக்கு யாரா இருக்கிறோம், இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் அந்த இன்டிமசிக்குள்ள வரும்போது, நம்ம வெளிச்சமாய் நம்ம மாறும்போது நமக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இனி கொடுமை நம் தேசத்துல, அழிவும் நாசம் நம் எல்லைகள்ல எங்கேயும் கேட்கப்பட மாட்டாதாம். அடுத்ததா, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருக்கிறாராம், அவரே நமக்கு மகிமையாய் இருக்கிறாராம்.
கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிடுச்சு. அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வரும்போது நமக்கு உலகத்துல உள்ள எந்த காரியங்களும் நம்மளை துக்கப்படுத்தவே முடியாத இடத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள், நான் நட்ட கிளைகள், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகள். அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததி, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளை சார்ந்திருக்கிற, இன்னைக்கு நீங்களும் என்னுடைய குடும்பமா தான் பார்க்கிறேன். நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படின்னா, அவர் மகிமைப்படும்படி அவருடைய கரங்களின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம மூலமா அவர் நாமம் மகிமைப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே, அந்த வெளிச்சத்தை நாம் சுமக்கிறபடியினாலே, அவர் மகிமைப்படும்படி நாம் அவர் கரங்களின் கிரியைகளாய் இருக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இது எல்லாத்துக்கும் ரூட் என்ன அப்படின்னா, நம்ம இருதயம் நல்ல நிலமாய் மாறி வசனத்துக்கேற்ப நம்ம மனது மறுரூபமாக கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படும் போது, அங்கே அவருடைய மகிமை நம்ம மேல உதிக்கிற அந்த வேளையில நம்ம எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். எழும்பி பிரகாசிக்கும் போது உதிக்கிற நம்முடைய அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கடற்கரையின் திரளான ஜனங்கள் நம்மை தேடி வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இது நமக்குரியது. ஒண்ணு, இதற்கு நம்ம இருதயத்தை காத்து கொள்ளுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. இந்த வார்த்தைகளை நீங்க அதிகமா தியானிங்க. ஆண்டவரே, இத வைத்து நம்ம ஜெபிக்கணும். அப்பா, நான் தூங்குகிற நிலைமைக்கு போகக்கூடாது. ஆத்துமா எப்பொழுது விழிப்படைந்த நிலையில உங்க கூட உறவுலயே நான் எப்பவும் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய இருதயம் அந்த இடத்திற்கு வரும். நம்ம மூலமாய் தேசங்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவருடைய இருதயமும், எங்களை சார்ந்திருக்கிற எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய இருதயமும் அது நல்ல நிலமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தூங்குகிற நிலையில இருக்கக்கூடாது. ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்கள்ல நாங்க வாழக்கூடாதுப்பா. நாங்க எழும்பணும். ஆண்டவரே, கிறிஸ்து நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற இடத்திற்கு நாங்கள் வரணும்னா நாங்க எழும்பணும். இந்த ஐம்புலன்கள்ல வாழ்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு இனி வேண்டாம். நாங்க அதை வெறுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அது வேண்டாம். ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது உடனடியாய் இது தூங்குகிற நிலை என்பதை பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்க நினைவுபடுத்துங்கப்பா. இது இல்ல, நீ யாருங்கிறதை எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அத நாங்க உணர, அந்த வார்த்தையை நாங்க உணர, தேவனுக்கு நீ பிள்ளை அப்படிங்கிறத எங்க ஆவியில இருந்து நாங்க எங்க ஆத்துமாவில அதை உணர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்க எப்பொழுதும் விழிப்படைந்த நிலையிலேயே, அப்பா விழித்திருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை நாங்க வேதத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. நாங்க விழித்திருக்கிற நிலையிலேயே இருக்க, அப்பா, எங்க இருதயமாகி அந்த தோட்டத்தை சமாதானம் என்னும் வேலியினால் அடைத்து நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சாயலாக நாங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய, எழும்பி பிரகாசிக்க, ஆண்டவரே, நீங்க ஏசாயா 60 எங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. நிச்சயமாய் இங்க வந்து எங்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எங்க மனது மறுரூபம் அடைய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்யும்படி எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எல்லாவற்றையும் ஜீவ பலியாக நாங்க உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
முற்றிலுமாய் எங்களை நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். அப்பா, இந்த வார்த்தையை ஒவ்வொருவரோடு நீர் பேசி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எல்லாருக்கும் பலன் தந்து அவங்க வாழ்க்கையில எல்லாரும் வெளிச்சமாய் மாற, உங்க சாயலாக மாற எங்களுக்கு நீங்க பலன் தாங்க, கிருபை தாங்க. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.